ஜெகதாமல் பிலிம்ஸ் வழங்கும் லிங்குசாமி இயக்கத்தில் மாதவன் மற்றும் மீரா ஜஸ்மின் நடித்துள்ள ரன் வருகிற ஜூலை 10 முதல் மீண்டும் உங்கள் விமான திரையரங்குகளில். தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு இனிய நமஸ்காரங்கள், வணக்கம். தீர்காயுஷ்மான் பவா. எல்லாருமே சுக சந்தோஷமாக லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணோன்னு சொல்லி வேண்டிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு கிரக பெயர்ச்சின்னு சொல்லலாம், இல்லைன்னா கிரகத்துடைய காம்பினேஷன் வந்து நிறைய பேருக்கு நல்லதை பண்ண போகுது. அதில் முதன்மையானது குரு புதனுக்கான ஒரு கன்ஜங்ஷன் இப்போ வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நடக்க போகிறது. அதுக்கும் மேலே ஆடி மாதம்னா சூரியன் கடகத்தில் பிரவேசமாகக்கூடிய நேரத்தில் ஒரு 15 days, ஆடியில் 15 நாட்கள் மட்டும் மிக கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 15 நாள் நிறைய பேருக்கு ராஜ பதவிகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஜாதகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களுக்கு பெரிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு டாக்டர் சீட் கிடைக்கிறது, மெடிக்கல் சீட் கிடைக்கிறது. அதே மாதிரி கவர்மெண்ட் உத்தியோகிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பது. ஏகப்பட்ட நபர்களுக்கு கண்டிப்பாக அரசியலில் பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட போகிறது. அது முதன்மையாக பார்க்கும்போது இந்த குரு புதன் சூரியனுக்கான காம்பினேஷன் ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஏகப்பட்ட நபர்களுக்கு சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் தீரும். இது எல்லாமே ஒரு புறம் இருக்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சுசீந்திரம் இந்த மாதிரி இடங்கள்ல அதிகமான பெண்களுக்கு எதிரான குற்றவியல் சம்பவங்கள், ஹோட்டல்ஸ் 2 ஹோட்டல்காரங்களோட இருக்கக்கூடிய அந்த சண்டை, வன்மத்தினால பெண்கள் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவது, அதே மாதிரி பெண்கள் தாக்குதல்கள் நடத்துவது, பெண்களை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்த 2 மாத காலம் நம்ம எல்லா இடத்துலையுமே ரொம்ப அதிகமாக கண்டிப்பாக நம்ம பார்ப்போம், கேள்விப்படுவோம். அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடங்களில் திருடர்கள் சூறையாடுவது, பேங்க்கில் வந்து கொள்ள போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு 2 மாதத்துக்கு அதிகமாக இருக்கும். தண்ணீர் பஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே. ஸோ அதனால் ஒரு ஆங்கிளில் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் உலகளாவிய விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இப்போ நம்ம பார்த்துருக்கோம், ரீசன்ட் பாஸ்டில் இந்த வால்கனிக் எரப்ஷன் நடந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஒரு 2 monthsக்கு ஃபுல்லாகவே வந்து நிறையா தண்ணீர்னால் ஏற்படக்கூடிய கண்டங்கள், நில அதிர்வுகள் இதெல்லாம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் ஏற்படும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ராசிக்குமான பலன்கள் வேறுபடும், மாறுபடும். அது ஏதாவது நல்லது பண்ணுமா அப்படின்னு பார்க்கறக்கு தான் நம்ம இங்கே இருக்கோம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான டைமிங் அடுத்த 1 மாத காலம். எப்போ இருந்து சார்? இந்த ஆடி மாதம் அடுத்த வரக்கூடிய மாதங்கள் ஆவணி, இந்த 2 மாதத்துடைய பேசிக்கான பலன்கள் குரு புதன் சூரியன் இதெல்லாம் கன்ஜங்ஷனில் வரதுனால பொதுவாகவே பசங்களுக்கு நல்ல சீட்டு கிடைக்கும். அம்மாவுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் லைனில் பெரிய அளவுக்கு உட்காரக்கூடிய வாய்ப்புகள், வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஆல்ரெடி எனக்கு விரயத்தில் சனி போகுது, ஆனால் சனி புதனுடைய நட்சத்திர சாரத்தில் போகிறதுனால புது இடத்துக்கு நீங்கள் மாறுவீர்கள். நிறைய பேர் லேண்டு வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம், கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்பா சொத்து இருக்குது சார், அம்மா சொத்து இருக்குது, பூர்வீக சொத்து இருக்குது, அது வரணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பிரச்சனையாகி ஆடி மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. எடுத்த எல்லா காரியங்களும் ஒரு லெவலில் தடை தாமதங்கள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா மேஷத்தில் பிறந்த பல பேருக்கு இப்போது முகத்தில் இல்லை பல்லில் பிரச்சனை வந்து இப்போ தான் சால்வ் ஆகும், ஸ்லோவாக சால்வ் ஆகும். குடும்ப உறுப்பினர்கள் இடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் இன்னொரு 18 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக அப்படியே மறைஞ்சிடும். ஃபீல்டே மாறணும். நான் பொதுவாக பார்த்திங்கன்னா சனி மாறும்போது அல்லது சனி வக்கரம் அடைகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஃபீல்டில் இருக்கோமோ, எந்த வேலையில் இருக்கோமோ அது கம்ப்ளீட்டாக மாறிடும். ஒருவேளை நீங்கள் சாஃப்ட்வேர் இருந்தீங்கன்னா அப்படியே வேற ஒரு புது ஜாபுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த வேலையில் ஒரு பெரிய மாற்றம், வேலையில் ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படலாம். ஒரு சில பேர் இந்த வேலை வேண்டாம், இந்த ஊரே வேண்டாம்னு சொல்லி வேற ஊருக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படும். நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக 8 வருஷம் 10 வருஷம் இஎம்ஐ கட்டின்னு இருக்கக்கூடிய நிலைமைகளில் அந்த இஎம்ஐ எல்லாமே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அப்போது ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லேண்ட் இருக்குது, நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து க்ளோஸ் பண்ணி ஒட்டு மொத்தமாக எல்லா கடனும் எனக்கு முடிஞ்சது அப்பாடா அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு பெருமூச்சு கூட அடுத்த 2 மாதத்தில் விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேசிக்கலாகவே மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்குது. இதில் ஸ்டார் ஸ்டேட்டஸ் அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியதே மாணவிகளுக்கு தான். நிறைய பேர் நீட்டில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற சீட்டு கிடைக்கும், நிறைய பேருக்கு மெரிட்டில் அடிப்பீங்க.
ஏன்னா ஒரு பெக்யூலியர் காம்பினேஷன். நார்மலாக வந்து இந்த மாதிரி வரும்போதே அது அதிர்ஷ்டம் தான். அது அந்த குரு புதன் சூரியனுக்கான காம்பினேஷன் ஏற்படும் போது, திரிகோணத்தில் சனி இருக்கும்போது அந்த விஷயத்தை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார். அதனால் அடுத்த 1.5 மாத காலம் நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் வெளியே வருவாங்க. மேஷத்தில் பிறந்த பல பேருக்கு நன்மைகள் மிக அதிகமாக நடக்கும். குழந்தை பெறுவதில் தாமதமாயின்றக்கூடிய நபர்களுக்கு ஒரு 2 மாதம் கழித்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, இல்லை குழந்தை பெறக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் போனீங்க வித் ட்ரீட்மெண்ட்டோட பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். அப்போ வீட்டில் ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணணும், வீட்டில் ஏதாவது விண்ணப்பிக்கணும், லேண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அப்ரூவல் வரல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த 2 மாதத்தில் க்ளோஸ் ஆகும். சனி வக்கரம் அடைகிறக்குள்ள இதெல்லாம் முடியும். சனி வக்கரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புதுசாக வீடு கட்டுறது, நிலம் வாங்குறதுன்னு பிளான் பண்ணக்கூடிய ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் புதுசாக கட்டக்கூடிய பிராப்தம் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். ஸோ மோரார்லெஸ் மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு டைமிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அடுத்த 2 மாத காலம் உண்டு. அதனால் பெண்கள் பொதுவாக இனிமேல் நம்மளே வந்து சுயமாக ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒரு பிளான் பண்ணோம்னா கடை போடலாம். அந்த குரு புதன் சூரியன் கன்ஜங்ஷனில் போகிறதுனால பொதுவாக எனி கைண்ட் ஆஃப் ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட கடை போடலாம். ஆறு வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடை மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாம். கட்டுமான துறைகளுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதை மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு பெரிய ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஸோ சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 80% ரொம்பவுமே நல்லா இருக்குது. பொருளாதாரம் மிக மிக அதிகமாக இருக்குது, 90%. இப்போ இந்த காலகட்டங்களில் ஒரே கடவுள் நம்ம வேண்ட வேண்டியது திருத்தணி முருகப்பெருமான மனதார வணங்கும் போது அடுத்த 2 மாத காலம் அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதில் டவுட்டு கிடையாது. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த 2 மாத காலத்தில் ரொம்ப முக்கியமாக டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது. வீட்டில் கணவனாக இருந்தால் மனைவியை விட்டு கொடுத்து போகணும். ஒருவேளை மனைவியாக இருந்தால் கண்டிப்பாக கணவர்கிட்ட கிட்டத்தட்ட மன்னிப்பு தான், அதாவது என்ன சொல்லலாம், பாவ மன்னிப்பு கொடுக்குற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும். ரிஷபத்தில் இருக்கிறவங்க எல்லார் வீட்லேயுமே அடித்தட்டி சண்டை வாக்குவாதம், கிட்டத்தட்ட சொல்லலாம் ஒரு வடிவேலுடைய லாங்குவேஜில் சொன்னால் ரத்த கிளறின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை தான் இப்போதைக்கு ரிஷபத்தோடைய வீட்டில் ஓடுது. அதாவது ஒன்று பணப்பற்றாக்குறை, இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள். உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ணா பின்னான்னு கோவம் வரும். சில பேருக்கு அல்சர், சில பேருக்கு பார்த்திங்கன்னா பல்லு வலி, சில பேருக்கு பல்லு எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள். நல்லா இருக்கிற வண்டியை வந்து நின்றுட்டு இருக்கிற வண்டியை போய் இடிக்கிறது, இந்த மாதிரி பல காமெடியான சம்பவங்கள்லாம் வந்து அடுத்த ஒரு 1.5 மாத காலம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலேயும் ஒரு விதமாக இதெல்லாம் வந்து ஒரு லெவலில் மேனேஜபிள். ரொம்ப பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு கொடுக்கும்னு சொல்லக்கூடிய அளவில் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய காலகட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்குமே அருமையான பேர் வாங்குவீங்க, சூப்பரான குட்வில் ஃபார்ம் ஆகும். அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல பேர் வாங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பேங்க்கில் லோன் கிடைக்கிறது. நிறைய பேர் இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடிபெயர்றது, நிறைய பேருக்கு வந்து இபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறது. 3ஆம் இடம்னா இபி. நிறைய பேருக்கு வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறது. நிறைய பேருக்கு ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, இல்லை ஸ்கூலுக்கு அப்ரூவல் நீங்கள் போய் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து அந்த ஸ்கூல் அப்ரூவல் கிடைக்கிறது. நிறைய பேருக்கு கழுத்து வலி சரியாகிறது. நிறைய பேருக்கு புது வேலை, புது தொழிலில் நீங்கள் ஜம்ப் அடிக்கிறது, இல்லை முக்கியமான ஒரு காம்பினேஷனில் புது ஜாப், புது பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வேறு ஊர் அல்லது வேறு தேசத்துலேருந்து ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு இப்போ நடக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ரிஷபத்துக்கு வந்து ஒரு அருமையான காலகட்டம் தான் நான் பார்க்குறேன். ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு அற்புதமான டைமிங் ஓடுது. உங்கள் தம்பிக்கு கல்யாணம் ஆகலை, உங்கள் தங்கைக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த 2 மாதம், அதாவது ஆடி மாதத்தில் பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாதுங்கிறதுலாம் அப்பட்டமான அபத்தம், பொய். நீங்கள் தாராளமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆவணி மாதம் நீங்கள் பண்ணிக்கலாம், கல்யாணத்துக்குரிய பிராப்தம் பண்ணலாம். ஸோ பேசிக்கலாகவே வந்து இப்போ நல்ல டைம் ஆரம்பிக்கிறது. வீட்டில் கண்டிப்பாக ஒரு கெட்டிமேளம் கொட்டும், கண்டிப்பாக ஒரு கசனுக்கு கல்யாணம் ஆகும், கண்டிப்பாக ஒரு திருமண பாக்கியங்கள் உண்டு. அதுக்கும் மேலே அருமையான வண்டி வாகன பிராப்தம். நிறைய குழந்தைகள் நீட்டு இந்த அடுத்த லெவல் பிஜிக்கான விஷயங்கள்லாம் எழுதியிருந்தாங்கன்னா நிறைய பேர் இஎன்டியில் போக வாய்ப்பு இருக்குது. ஆப்தமாலஜிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இஎன்டிக்குள்ளே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அம்மாவுடைய லேண்ட் ஏதாவது செல் பண்ணணும், அம்மாவுடைய லேண்ட் இருக்குது அதை முடிக்கணுங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு நபர் வருவார். அதுதான் இந்த ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதத்தில் அதை விற்று பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் இந்த மாதிரி துறைகளில், மீடியா துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை போயிருந்ததுன்னு வைங்க, நீங்களே புதுசாக ஆரம்பித்து
அது ரொம்ப பெரிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ஃபஸ்ட்டு விஷயம், மனசில் உறுதி பிறக்கும். அதாவது ஆடி மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக மன உறுதி மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எடுத்த முயற்சிகள், அதாவது ஒருத்தரையும் நம்பி நம்பி ஏமாறக்கூடிய நிலைமைகளில் இனிமேல் நான் எவனையும் நம்ப மாட்டேன், நான் செய்கிறது தான் கரெக்டு, நான் பிளான் பண்ணுறது தான் கரெக்டு, இனிமேல் ஏன் ஸ்ட்ராட்டஜி நான் ஒர்க் பண்ணிக்கிறேன், இனிமேல் வந்து மற்றவங்க சொல் பேச்சு நான் கேட்க மாட்டேங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய அத்துணை பேருமே. மெயினாக ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் எதிர்பார்க்குற சீட்டும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலேஜ் கிடைக்காம வேறு ஊர் இல்லை பக்கத்து ஊர் சும்மா ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும். செல்வந்தராக இருக்கக்கூடிய நபர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தயவுசெய்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக அந்த டேட்டாவை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா வேண்டாமா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது. இந்த காலகட்டங்களில் அவசரத்தன்மை மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா போகிறோம், எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக நடக்கும். பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு இப்போது டைம் கோச்சாரம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த செவ்வாய் மட்டும் மாறிக்கிட்டான்னா போகிறோம், உங்கள் வாழ்க்கையில் கொண்டாட்டம் தான். அது எப்படி இருந்தாலும் இன்னொரு 20 நாள் இருக்குது, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கணும்னா சுப்பிரமணியனை வழிபாடு செய்வது, முருகப்பெருமானை சுப்பிரமணியனை வழிபாடு செய்வது, முடிஞ்சால் சுவாமிமலை போயிட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் சந்தோஷம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவு தான், ஒரு 70% சந்தோஷம்னு சொல்லலாம். ஆனால் பொருளாதாரத்தை பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 80% நன்னாவே இருக்குது. வண்டி வாகனங்களில் பழுதாகும், ஒரு சில பேர் டயர் மாற்ற வேண்டியதாக இருக்கும், சில பேர் பல்லு மாற்ற வேண்டியதாக இருக்கும், சில பேர் புதுசாக பல்லு செட்டு போட வேண்டியதாக இருக்கும். ஐயோ இதெல்லாம் செலவுன்னு நினைக்கக்கூடாது, இதெல்லாம் பரிகாரமாக எடுத்துக்கணும். அப்போ தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, குடும்பமும் நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தீர்காயுஷ்மான் பவா. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பொதுவாக 3 கிரகங்கள் சேருகிறது. குரு, புதன், சூரியன். இப்படி ஒரு கன்ஜங்ஷன் இருந்ததுன்னா அது பேர் என்னன்னா வாக் சாத்துரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியம். ஆனால் கமிட்மெண்ட் எப்போ கொடுக்கணும்? ஆடி மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நீ எப்போ பண்ணுவேன், இது எப்போ கொடுப்பேன், நீ எப்போ வருவேங்கிற மாதிரி அரிச்சு தள்ளிடுவாங்க. அதனால் அந்த 15-17 டேஸ் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுன்னா போகிறோம், நிறைய நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு காசு பணத்துக்கு கண்டிப்பாக குறையே கிடையாது. வரவேண்டிய பணம் எங்கிருந்தாவது வரும். ஒருவேளை பாக்கிகள் வசூல் ஆகாமல் இருக்குது, இல்லை உங்கள் ஆஃபீஸில் அரியர் பணம் கொடுக்கணும், செட்டில்மெண்ட்டு பணம் வரணும், பிஎஃப் கிராஜுவேட்டிக்கான பணம் வரணும், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய வாய்ப்புகள். அதுக்கும் மேலே நிறைய பேர் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இப்போது இந்த காலகட்டங்களுக்கு பேங்க் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா 15 டேஸ்க்கு அப்புறம் ஒரு புதுசாக ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, புதுசாக ஒரு கம்பெனியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அதை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் வரும். இந்த ப்ராசஸ் வந்து 15 நாள் 16 நாள் ஆகும். அது வரைக்கும் இழுத்து அடிப்பாங்க. ஒருவேளை கவர்மெண்ட்டில் அப்ரூவல் அது எதுன்னு போனாலும் கொஞ்சம் மற்ற விஷயங்கள்லாம் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய ஒரு சூழல் நிர்பந்தம் ஏற்படலாம், பார்த்துக்கணும். ஆனால் என்ன, இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டம் ஜாஸ்தி. ஆனால் குடும்ப வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுதுன்னா உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு குழந்தை பிறக்கும், உங்கள் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும். அதனால் நீங்கள் பேர குழந்தைகள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். இல்லை உங்களுக்கு கல்யாணமே ஆகலை சார்ன்னா ஆவணி மாதம் கண்டிப்பாக நிச்சயார்த்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டைம் பீரியட் இப்போ மாறுகிறதுங்கிறது தான் உண்மை. எப்போல்லாம் அந்த சனி குருவை டச் பண்ணுறானோ அப்போ டைம் பீரியடில் ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் ஒரு முக்கியமான கர்மா நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கர்மானா இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கர்மான்னு எடுத்துக்கப்படாது. அதில் என்ன அர்த்தம்னா, ஒரு குழந்தை பெரிய மனுஷி ஆகிறதும் கர்மா தான், ஒரு பையனுக்கு உபநயனம் பண்ணுறதும் கர்மா தான், ஒரு பையன் கல்யாணம் பண்ணுறதும் கர்மா தான், அந்த பையனுக்கு குழந்தை பிறக்கிறதும் கர்மா தான். அதனால் உடனே நம்மளாங்களாம் ஐயோ கர்மான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கப்படாது. இதில் டைம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது, குடும்பஸ்தானம் ஆக்டிவாக இருக்குது, அதனால் பண வரவு. அதுக்கும் மேலே நிறைய பேர் வந்து முதலீடுகள் செய்வீர்கள். அதாவது எஃப்டியில் போடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் லாஜிக்கு நீங்கள் புரிஞ்சுங்க, கோல்டோட ரேட் ஏறின்னு இருக்கு. இப்போ கோல்டு ரேட் ஏறும்போது எல்லாருமே கோல்டை கொண்டு போய் பிளச் பண்ணி பணம் வாங்குவாங்க. அப்போ பணம் வாங்கும்போது பேங்க்கு கிட்ட பணம் கம்மியாக இருக்கும். அப்போ பேங்க் கிட்ட பணம் கம்மியாக இருக்கும்போது அவங்க நம்மக்கிட்ட இருந்து எஃப்டி வாங்கி அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ எஃப்டி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். அதனால மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் பேங்க்ல எஃப்டி நிறைய போடக்கூடிய வாய்ப்புகள் இந்த டைம்ல இருக்கு. சரி, ஒரு பக்கம் அது பணமே இல்லை சார் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் பண தட்டுப்பாடுகள் கண்டிப்பாக அடுத்த 2 மாதங்களில் நீங்கும். ஏன்னா குரு உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா லாஸ்ட் 1 இயர் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் மாட்டின்னு இருக்கக்கூடிய நிலைமைகளில் இப்போ குடும்பஸ்தானத்துக்கு குரு போய் புதனை டச் பண்ணுறார். யூ நோ வாட் டு டாக்,
யூ நோ ஹவு டு பிஹேவ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே நடக்கும். இந்த கால சூழ்நிலைகளில் பொதுவாக இவி ஸ்டேஷன் போடக்கூடிய வாய்ப்புகள் மிதுனத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். பொதுவாக சந்திரன் கனெக்ட் ஆகும்போது எண்ணெய் வளம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இப்போ குரு புதன் கன்ஜங்க்ட் ஆகும்போது அதை நம்ம பணமாக மாற்றக்கூடிய தன்மை இது கிடையாது. இப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு தான் பயங்கரமாக இப்போ சிம்மத்தில் குரு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக காப்பர் விலை ஏறும். இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டரிஸோடைய லைஃப் வந்து கம்மியாயிடுச்சுன்னு வரும். ஸோ அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா இவி ஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. மிதுனத்தில் பிறந்த பல பேருக்கு எனர்ஜி செக்டாரில் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோலார் பேனல்ஸ் போடுறதோ, விண்ட் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, அதற்கான சர்வீசிங் பண்ணுறதோ, இதெல்லாம் எந்த அஸ்ட்ராலஜரும் உட்காந்து திங்க் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த மாதிரிலாம் ஒரு வேலை இருக்கான்னு சொல்லி நமக்கு தெரியாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் தொழில்பாங்க, அதில் டேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு குரு புதன் கனெக்ட் ஆகும்போது நடக்கும். ஸோ ரைட் நோ இட்ஸ் அ ரைட் டைம் ஃபார் யூ டு இன்வெஸ்ட் இன் எனி கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒன்று, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ இல்லையோ, வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், வீட்டில் யார் என்ன சொன்னாலும் அதில் ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக ரைட்டாக இல்லை தப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது நல்லது. ஆனால் அருமையான டைமிங். அடுத்த 2 மாத காலம் நீங்கள் என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாலும் சரி கண்டிப்பாக தாமதமாக நடக்கும், ஆனால் நடக்கும். அது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கும். புதிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக முடியும். வேலையில் பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய சம்பவங்கள், லோடிங் கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும். அது உங்களுக்கு ரொம்ப நன்னாவே இருக்கும். புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் ஜெயிக்கும். அமோகமான டைமிங். இந்த காலகட்டங்களில் பணம் மட்டும் கிடையாது, இந்த பேச்சை தொழிலாக கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், எனி கைண்ட் ஆஃப் கன்சல்டன்ட், ஆடிட் சம்மந்தப்பட்ட துறைகள், பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக இந்த 2 மாதம் இந்த இப்போ ஆரம்பிக்க போகிறது, இந்த 7ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா ஒரு பெரிய காம்பினேஷன் ஆஃப் கிரகங்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணும். ஏன்னா லக்னாதிபதி 2ஆம் இடத்துக்கு போய் உட்கார போகிறாருன்னா பணம் வரும். பணம் வரும்னு சொன்னாவே கொண்டாட்டம் தான். அதனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஸோ சந்தோஷம்னு பார்த்தோன்னா குடும்பத்தின் ரீதியாக 80% ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதாரத்தின் ரீதியாக 90% சூப்பராக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? குருவாயூர் கிருஷ்ணனை மனதார வணங்குவது, முடிஞ்சால் பக்கத்தில் கூடிய குருவாயூர் கிருஷ்ணன் கோவில் இருந்ததுன்னா போய் தர்ஷனம் பட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆல் தி பெஸ்ட். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான ஒரு காலம். சனி வக்கரமாறக்கு முன்னாடியே இடத்த மாற்றிடணும். முதல் விஷயம் ஏன் சொல்கிறேன்னா, கடகத்துக்கு இடம் மாறுதல் அப்படிங்கிறது அத்தியாவசியம். நிறைய பேர் வந்து பூர்வீக சொத்து வாங்கணும், பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடியணும், கேஸ் ஓடின்னு இருக்கு. எனக்கும் உங்கள் சித்தப்பாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை, எனக்கும் உங்கள் பெரியப்பாவுக்கும் கொஞ்சம் தேவையில்லாத மன கோளாறுகள்லாம் ஏற்பட்டுருக்கு. அவர் எதாவது பார்த்து ஓகே பண்ணி சைன் பண்ணாதான் வந்து எனக்கு சொத்துக்கள் வரும். இல்லையா பூர்வீக நிலமே வேண்டான்னு திங்க் பண்ணுறேன், அந்த இடம் நான் வாங்கலாமா, எங்கள் அப்பா வாழ்ந்த பூமி, எங்கள் அப்பா வாழ்ந்த வீடு, இதெல்லாம் எனக்கு ஒத்து வருமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கடகத்துக்கு லாஸ்ட்டு 2 வாரமாக மண்டேல இதுதான் ஓடும். அதில் வக்கரம் ஆறக்கு முன்னாடி எப்படியாரு டீசெண்டாக உட்காந்து பேசி முடிச்சுக்கணும். அதாவது ஜூலை 27ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இல்லாமல் முடிக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒருவேளை கிரகங்கள் உங்கள் கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ மீனத்துலேயோ கிரகங்கள் வக்கரமாக இருக்குது, ஒருவேளை குரு வக்கரமாக இருக்குது, சுக்கிரன் வக்கரமாக இருக்குது, புதன் வக்கரமாக இருக்குன்னா ஜாக்பாட் உங்களுக்கு தான். அதாவது என்ன அர்த்தம்னா, நீங்கள் நினைக்கிறதோட பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு கிரகம் வக்கரம் அடைகிறது அப்படின்னா அது வக்கரம் அடையாத கிரகத்தை டச் பண்ணும்போது ஆவரேஜான பலன்களை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் ஒருவேளை ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது ஒரிஜினலாகவே அந்த இடத்துல உங்களுக்கு வக்கரமான ஒரு கிரகம் இருந்ததுன்னா எம்எல்ஏ ஆனவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா மந்திரி ஆகும், எம்எல்ஏ லெவல் இருக்கிறவர் திடீர்னு சிஎம் லெவலுக்கு மாறுவார். இந்த மாதிரி பல விஷயங்கள் அரசியலில் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு லேண்டு, ஒரு புரோக்கரேஜ், ஒரு சின்ன ஒரு ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கலான்னு பார்க்கும்போது அவருக்கு வர்ற டீல்லாம் 100 கோடி 150 கோடிங்கிற மாதிரி கான்செப்டில் வரும். ஒரு வக்கரம் என்ன பண்ணுன்னா, ஒரு ரப்பர் பந்து இமேஜின் பண்ணுங்கள். ஒரு ரப்பர் பந்தை ஒரு லெவலில் நீங்கள் வீசும்போது ஒரு ஃபோர்ஸோட போகும். ஆனால் அந்த ரப்பர் பந்தை பிடிச்சி இழுத்து வீசும்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் சேர்த்து போய் அடிச்சுட்டு வரும். அப்போது ஹையர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கடகத்துக்கு நடைபெற போகிறது. வக்கரமாறக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு முடிஞ்சிடும். கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். 9ஆம் பாவகம்னா சிறப்பு அம்சம், அதாவது ஸ்பெஷலான கோட்டா, விச் இஸ் ஆக்சுவலி கால்ட் அஸ் மெரிட் கோட்டா. ஜாதகத்தில் பாக்யஸ்தானம் நன்னாந்தா மட்டும்தான் எந்த விஷயமா டக்குன்னு நடக்கும். இல்லைன்னா 3 தடவை 4 தடவை 5 தடவை ட்ரை பண்ணி நடக்கும். சில பேர் குழந்தைக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. 5ஆம் இடம் நல்லா இருக்குது சார், குரு சூப்பராக இருக்குங்க சார், பாக்யஸ்தானம் கெட்டு போயிருந்தேன்னு வைங்க,
ஒரு ஆணுடைய செமன், ஆணுடைய ஸ்பெர்மட்டோசோவாங்கிறது பாக்கியஸ்தானம் தான். அப்போ அதில் கோளாறு இருக்குன்னா எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் குழந்தை பிறக்காது. அதே மாதிரி சிம்பிளாக ஒரு பொண்ணை பார்த்தோன்னா ஓகே சொல்லக்கூடிய நிலைமைகளில் பாக்கியஸ்தானம் சரியில்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் வந்து அதை கெடுத்து வர்ற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ கடக ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் 100% திருமண பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தாமதமாயின்னு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சும்மா டக்குன்னு நடக்கும் அடுத்த 2 மாத காலம். இதில் நான் முதன்மையாக பார்ப்பது அப்பாவுடைய பிஸ்னஸ், அப்பாவுடைய தொழில், அப்பாவுடைய வேலை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரணும், இல்லை நீங்கள் எதிர்த்து ஆரம்பிக்கணும்னு இருந்தீங்கன்னா இதுதான் அருமையான டைமிங். நிறைய பேர் வந்து வெளியூர் போகக்கூடிய பிராப்தம், வெளிநாடுகளில் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம், ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு அங்கேயே வீசா, அங்கேயே இந்த பிஆர் மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான டைமிங் ஓடின்னு இருக்குன்னே சொல்லலாம். அதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வம்சாபிவிருத்தி ஏற்படும், பாட்டி தாத்தா ஆகிறது. இதிலும் முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சொந்த கோவில், எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லை கோவில். நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு 80 குடும்பம், அந்த 80 குடும்பம் சேர்த்து ஒரு கோவில் கட்டுறோம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு கும்பாபிஷேகம் உங்கள் கையில் நடக்கும். நீங்கள் தான் தலைமை தாங்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான டைமிங் ஓடும். அதே மாதிரி பாக்யஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும்போது, குருவுடைய வீட்டில் சனி இருக்கும்போது, சனி அந்த நட்சத்திரஸ்தானம் புதனாக இருக்கும்போது வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் தான தர்மங்கள் பண்ணுங்கள், கோவில் கும்பாபிஷேகம் செய்யுங்க. யாராவது தீர்த்த யாத்திரைகள் செல்கிறாங்க போகிறாங்க, இப்போ காஷி, கயா, ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், பத்ரிநாத் இந்த மாதிரி இடங்கள்லாம் போகிறாங்கன்னா பெரியவங்களாக இருக்கவங்க பட்சத்தில் அவங்களுக்கு போகக்கூடிய முடிஞ்சால் அன்னதானம் செய்வது, இல்லைன்னா அந்த ட்ரிப்புடைய காஸ்ட் என்ன இருக்கோ சும்மா ஒரு 100 ரூபா போகிறாங்கன்னா அதுக்கான காணிக்கை, இதெல்லாம் பண்ணிங்கன்னா அமேசிங்கான மாற்றம். அதாவது இதில் போகிறேன்னு சொல்லி சும்மா நம்மக்கிட்ட வாங்குறவங்க கிட்ட தயவுசெய்து கவனமாக இருங்க. கன்ஃபார்மாக போகிறாங்க, உங்கள் ரெஃபரன்ஸ், உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது போகிறாங்கன்னா அவங்க மூலிமா நீங்கள் பண்ணிக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திஸ் இஸ் த டைம் ஃபார் பியூர்லி லக்கு, அதாவது லக் அடிக்கக்கூடிய டைமிங்காக தான் நான் கடகத்துக்கு பார்த்துட்டு இருக்கேன். எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் கொடுக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதுக்கும் மேலே சொல்ல வேண்டியது குரு, சந்திரன், புதன், சூரியன், இந்த மாதிரி காம்பினேஷன் 4 கிரகத்துடைய காம்பினேஷன் இப்போது கடகத்துக்கு அடுத்த 1.5 மாத காலம் 2 மாத காலம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. ஃபஸ்ட்டு பார்த்துக்க வேண்டியது அம்மாவுடைய ஹெல்த்து. கடகத்தில் பிறந்தாங்க அம்மாவுடைய ஹெல்த். 2வது ஸ்லிப் ஆகிறது, வலிக்கு விழுகிறது, இதெல்லாம் சின்னது, அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. இருக்குது, ஆனால் நம்ம கவனமாக இருக்கணும். ஆனால் நமக்கு என்ன நடக்கும்? அரசியல் சம்பந்தப்பட்டது தொடர்புகள் ஏற்படலாம், ஒரு சில பேருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படலாம், மெடிசின் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படலாம், ஒரு நிறுவனத்தில் முதன்மை அதிகாரியாக நீங்கள் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரலாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது கடகத்துக்கு ஒரு நிம்மதியான டைமிங்கை தான் நான் பார்க்குறேன். இதில் மெயினாக பெண்கள், நான் சொல்கிறது மூத்த பெண்கள், இல்லத்தரசிகள், தாய்மார்கள், இவங்களுடைய ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. ஆனால் மற்ற எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றத்தை, சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த ஒரு 1.5 மாத காலம் 2 மாத காலம் பார்க்குறோம். ஆடி மாதம்னா ஒன்றுமே பண்ணக்கூடாதுலாம் அர்த்தமே கிடையாது. ஆல் பிளானிங் கேன் பி டன் இன் ஆடி மாதம். எல்லாமே உட்காந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணோன்னா ஆவணி மாதம் எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். இப்போ நிலம் வாங்கக்கூடாது, வீடு வாங்கக்கூடாது, அதுக்காக வண்டி எடுத்து நிலமே பார்க்கக்கூடாதா? கிடையாது. யூ கேன் கோ ஃபார் ரிசர்ச். எப்படி இருக்குது இந்த இடம், எப்படி இருக்குது, எவ்வளோ ரேட்டு போகுது, பையனுக்கு கல்யாணத்துக்கு பார்க்குறோம், கண்டிப்பாக பார்க்கலாம், தப்பு கிடையாது. பொருத்தம் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கலாம். ஆவணி மாதம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்மளாலே வந்து ஆடி மாதம்னு சொன்னோன்னா பெட்ஷீட்டை போட்டு தூங்கணுங்கிற பிளான் இருப்பீங்க. அப்படி மட்டும் தயவுசெய்து பண்ணாங்க. மெயினாக சொல்ல வேண்டியது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது. எந்த ஆஞ்சநேயர் வேணால் எடுத்துங்க. கடகத்தில் பிறந்தவங்க அடுத்த 2.5 மாதம் பிடிக்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். வீர ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி, கருப்பு ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி, யோகா ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி, பிடிச்சோன்னா போகிறோம். நிறைய தடைகளை உடைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் உங்களுக்கு ஏற்படப்படுறது. சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 80% இருக்கிறது, பொருளாதாரம் 90%. சூப்பராக இருப்பீங்க, தைரியமாக இருங்க. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சனி, விரயத்தில் குரு, புதன், சூரியன் கனெக்ட் ஆகக்கூடிய நேரங்களில் என்ன நடக்கும்? முதல் விஷயம், வீட்டில் தங்கவே முடியாது. யூ கேனாட் பி அட் ஹோம் அட் ஆல். 24 மணி நேரம் காலில் சக்கரம் கட்டிட்டு ஓடுற மாதிரி தான் இருக்கும். 2வது, காலில் வெந்நீர் ஊற்றின மாதிரி அவசரமாக சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி சூழல் கொடுக்கும். பிறந்த ஊர், பிறந்த ஸ்டேட்டை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா அமேசிங்கான ரிசல்ட்ஸ் வந்து ப்ராமிசிங் ரிசல்ட்ஸுங்கன்னு சொல்லலாம். அதாவது நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அப்படின்னு அர்த்தம் இருக்கிறவங்க எல்லாருமே போகணுமா? கிடையாது. ஒரு சில பேர் என்ன ஆகும், வேலை நிமித்தமாக ரொம்ப லேட் ஆகும்.
ஒரு சில விஷயங்கள் 7 மணிக்கு 6 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்களுக்கு அடுத்த 2.5 மாதம் 3 மாதம் கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் வேலை இருக்கும். வேலை கிட்டத்தட்ட பெண்டை கழுட்டும். அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது 2 பேர் 3 பேர் செய்கிற வேலையை ஒரு நபராக செய்யக்கூடிய தருணம் இப்போ இந்த காலகட்டம். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குமே சார், ரொம்ப சேலஞ்சிங் பீரியடாக இருக்கே. உண்மை, கரெக்டு. இல்லைன்னா வேலையே போகும். நம்ம வேலை இருக்கிறது முக்கியமா இல்லை வேலை போகிறது முக்கியமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஒன்று, ஏன்னா சூரியன் கனெக்ட் ஆகுது, புதன் கனெக்ட் ஆகுது, குரு கனெக்ட் ஆகுது, சனி வக்கரம் அடைய போகிறது. இப்போ என்னன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு அரசியல் கேம் அங்கே ஆடி லாஸ்ட்டில் நீங்கள் வேண்டான்னு சொல்லி தூக்கி வெளியே போட்டு உங்களோட கம்மி சம்பளத்துக்கு 2 பேர் தூக்கி போட்டாங்கன்னு வைங்க, உங்களுக்கான வேலையே போயிடும். அதனால கொஞ்சம் நம்ம அலர்ட் மோடில் இருக்கணும். அதாவது இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம். இப்போ சிம்மத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயமே அதுதான். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் பண்ணுறது, ரொம்ப அதிகமாக அலைந்து திரிந்து செய்ய வேண்டிய வேலையாக இருக்கலாம். சிம்பிளாக முடிக்கிறது கூட நிறைய அப்ரூவல், லேயர் ஆஃப் அப்ரூவல்ஸ் ஏற்படுத்தி உங்களை ரொம்ப காயப்படுத்தலாம். இல்லைன்னா ரொம்ப நம்ம என்ன சொல்லலாம், சலிப்பு ஏற்படலாம். இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் ரியாலிட்டி ஒரு 2 மாதம் 3 மாதம் பொறுத்தீங்கன்னா குரு அதிசாரமாக நவம்பர் மாதம் இஸ் என்டரிங் இன்டு சிம்மம். சிம்மத்துக்குள்ளே வந்த உடனே கல்யாணம் கன்ஃபார்ம், குழந்தை பிராப்தம் கன்ஃபார்ம். இப்போ நீங்கள் படுற கஷ்டத்துக்கான பலன் எல்லாமே நவம்பர் மாதத்துலேருந்து ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் அமேசிங். ஆனால் அது வரைக்கும் தேவையில்லாத செலவு, தாயாருக்கான செலவு, அம்மாவுக்கு மைண்டு சம்மந்தப்பட்ட டிப்ரெஷன், வேலை மாறுவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நான் சொல்கிறது ஒன்று தான், வீட்டை மறந்துடுங்க, சாப்பாட்டை மறந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க. ஆனால் சாப்பாடு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய நபர்களாக தயவுசெய்து சிம்மத்தில் பிறந்தவங்க இருக்காதீங்க. ஏன்னா வேலை ரொம்ப பத்திரமா இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த டைமில் 2வது என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நிறைய பேர் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பெருசாக திங்க் பண்ணுறதே கிடையாது. அஷ்டமத்தில் சனி போகும்போது, விரயத்தில் சூரியன் இருக்கும்போது ஒரு சில இடங்களில் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும், ஒரு சில இடங்களில் எலும்புகள் பாதிக்கப்படலாம், ஒரு சில பேருக்கு இந்த கால்சியம் டெஃபிசிட் ஏற்படும். மெயினாக லேடிஸ்க்கு ஆஸ்ட்ரியோபுராசிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதனால் நான் சொல்லக்கூடியது தயவுசெய்து இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. இன்சூரன்ஸ்னால் வெறும் ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது, டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது. பொதுவாக சொல்ல வேண்டியது வண்டி வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ். இந்த குரு புதன் சூரியன் லாக் ஆகும்போது அந்த லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிடுதா, இந்த பிசி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட், அதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகிடுதா, இல்லை ஒரிஜினலாக சொல்லலாம் அந்த இன்சூரன்ஸே எக்ஸ்பயர் ஆகிடுச்சா, இதெல்லாம் பார்த்து புதுப்பிக்கிறது நல்லது. நம்மளுடைய கவனக்குறைவினால் சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சற்று அதிகம். ஆனால் என்னதான் சொன்னாலும் ஒரு மாற்றத்துக்குரிய டைமிங் தான் நான் பார்க்குறேன். இதில் என்னென்னா ஒரு புது இடத்துக்கு போவோம், ஒரு புது ஃபீல்டுக்கு போகிறோம், தெரியாத இடமா இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம ஹெல்த் நமக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். அதாவது நம்ம இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்கக்கூடிய இடமா இருக்கும். ஆனால் வேலை ஆஃபீஸில் கொடுக்கறது பயங்கரமான தார் டெசர்ட்டில் கொதிக்கும் வெயில், சுட்டெரிக்கும் வெயிலில் வேலை பார்க்குற மாதிரி கூட வரலாம். அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக உடம்பு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்போ என்ன, அது தகுந்த மாதிரி நம்மளுடைய ஃபுட்டு டயட்டை மாற்றிக்கணும். இது கொஞ்சம் நமக்கு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணோம். ஆனால் ஒட்டு மொத்தமாக நம்ம தூக்கிடாது. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான், மன தைரியம், மன உறுதி, ஆத்ம விஸ்வாசம், ஆத்ம பலம் மிக மிக அதிகமாக கொண்ட ராசி சிம்ம ராசி. அதே மாதிரி அமேசிங்கான மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்கிறதும் சிம்ம ராசிக்கு தான். ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன ஆக்டிவிட்டி இருந்தாலும் அதை கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணி கரெக்டாக மாடுலேட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து வேலை வாங்கக்கூடிய தகுதியும் சிம்ம ராசினால தான் ஏற்படும். அதனால் சிம்மராசி நண்பர்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ராஜாக்கள் தான். மெயினாக சொன்னால் அந்த பாகுபலி படத்தில் நீங்கள் அந்த கிங் பாகுபலி பிரபாசை தூக்கி வெளியே போட்டுருவாங்க, முடியாது நீ இனிமேல் ராஜாவே கிடையாது, வெளியே போகணும். அங்கே போயும் அவங்க உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அந்த மாதிரி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நீங்கள் ஸ்கில்லுங்கிறது, லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது எங்கிருந்தாலும் உங்களுக்கு இருக்கும். நான் சொல்கிறது இது ஒரு டெஸ்டிங் பீரியட். இதுக்கு ஒரு டைம் கொஞ்சம் சரியில்லாத டைமிங். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மெயினாக சொல்ல வேண்டியது, தயவுசெய்து ஒரு காஷனாக எடுத்துக்கோங்க, இல்லை வார்னிங்காக எடுத்துக்கங்க. சிம்மத்தில் பிறந்தவங்க தயவுசெய்து வண்டிக்கான டயரை மாற்றிடுங்க. 2 டயரையும் மாற்றிடுங்க, தப்பே கிடையாது. அதே மாதிரி ஒன்றே ஒன்று தான், உங்கள் உயிர் முக்கியமா இல்லை நாய் உயிர் முக்கியமானா உங்கள் உயிர் தான் முக்கியம்னு நன்னா புரிஞ்சுக்கணும். அடுத்த 4 மாதம் இதுதான் ஃபார்முலா. அப்படின்னா என்ன அர்த்தம், வண்டி ஓட்டும்போது நாய் குறுக்க வரும், நின்றுட்டு இருக்கிற வண்டி யாராவது நம்ம பின்னாடி இடிப்பாங்க, இந்த மாதிரி தண்டமான செலவுகள்லாம் ஏற்படும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. வீட்டில் பெரியவங்க இருக்காங்க,
ஒரு 80 வயசாச்சு, 70 வயசாச்சு, படுத்த படுக்கையாக இருக்காங்க, கண்டினியூஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வீட்டில் ஓடின்னு இருக்கோம். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து சிம்மத்துக்கு மிக அதிகம். அதனால் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலைமைகளில் தைரியமும் தன்னம்பிக்கையும் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். அதில் மெயினாக சொல்லலாம் மிருத்யுஞ்சய ஜபம். நீங்கள் ரெகுலராக வந்து மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுறது, இல்லை மிருத்யுஞ்சயத்தை வந்து நம்ம அந்த கேசட்டை போட்டு நீங்கள் கேட்டுன்னு இருக்கிறது, வீட்டில் வந்து ஒரு குட்டி இதை வந்து ரெகுலராக இந்த ஆடியோ மாதிரி ரன் ஆகிட்டே இருந்துருவீங்க, திரியம்பகம் ஜாமஹே அப்படின்னு. அதுக்கு வர 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 கேட்க கேட்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பலம் வரும். அந்த நெகட்டிவ் ஆறா ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெசிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இதெல்லாம் கிளியர் ஆகிடும். நம்பிக்கை ஒன்று தான் இப்போதைக்கு சிம்மத்துக்கு பலம். அதனால் எல்லாருமே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றம் எதிர்பாராத வகையில் சில விஷயங்கள் வரலாம். அது ஒரு 70% நல்லா இருக்கிறது. மிருத்யுஞ்சய ஜபம் செய்வது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருக்காரு. புதனுடைய நட்சத்திர சாரத்தில் என்டர் ஆக போகிறாரு. ஒரு 2 மாத காலம், கிட்டத்தட்ட செப்டம்பர் வரைக்குமே பெண்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வயிறு சம்மந்தப்பட்டது, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, உணவில் கோளாறு, லாக்டிக் அலர்ஜி, சில பேருக்கு வந்து ட்ரக் அலர்ஜி, அமாக்சிசிலின் அலர்ஜி, இது எல்லாமே வரும். அடுத்த 2 மாதத்துக்கு நான் ரெகுலராக சாப்பிட்றோம் தான் சார், திடீர்னு கத்திரிக்காய் சாப்பிட்டேன் வயிறுலாம் எரியுது, ஒரு மாதிரி அரிக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலைமை. ஏன்னா சனியுடைய பார்வை, சனியுடைய வக்ர பார்வை, சுக்கரனுடைய தொடர்பு, இது எல்லாமே ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் மெயினாக பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு பேக் பெயின் கூட வரலாம். ஒரு சில பேருடைய வீட்டில் சின்ன சின்ன கட்டி மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம். இதெல்லாம் ஒரு 2 மாத காலம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆன் அ கான்ட்ரரி, இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறச்சே லாபஸ்தானத்தில் அருமையான கிரகங்கள் அணிவகுத்து உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மாமியாரோட ஹெல்த்தும் பார்த்துக்கணும், நாத்தனாரோட ஹெல்த்தும் பார்த்துக்கணும். குரு, சூரியன், புதன் இந்த மாதிரி கன்ஜங்ஷன் பொதுவாக வந்து நிறைய பேருக்கு அவார்ட்ஸு, ரிவார்ட்ஸு, ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து உங்கள் ஆஃபீஸில் உங்கள் ஹெட்டாக மாற்றுவாங்க. ஒரு சில பேர் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பீப்புள் லீடர்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். இல்லை நீங்கள் காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டீனாக மாறக்கூடிய வாய்ப்புகள். ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து தூக்கி வேறு லெவலில் போடக்கூடிய வாய்ப்புகள். இனிஷியலாக பார்க்கும்போது நமக்கு இது பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ அப்படின்னு தோணலாம் ஒரு 15-20 நாட்களுக்கு. ஏன்னா அது என்னன்னே நமக்கு தெரியாது. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு புரியாது. ஒரு திடீர்னு இருக்கக்கூடிய நபர் விட்டுட்டு போயிட்டாரு, இனிமேல் 2 சீட்டு நீ தான் பார்க்கணும், உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுப்பேன்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. பணம் வராது. 1 மாதத்துக்கு அப்புறம் தான் அதை இவ்வளோதான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டுன்னு அப்புறம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த டாரி டைமிங்கில் உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்தை நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதாவது ஒரு ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் உட்காந்துன்னா அந்த கிரகத்தை கெட்டியாக பிடிச்சுன்னா போகிறோம். அந்த கிரகத்துக்குரிய காரகத்துவத்தை நம்ம வேலை பார்த்தோம், சூப்பரான ஹிட்டு கொடுக்கும். நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்த்து போயிட்டேன், பட்டம் மாதிரி கடன்னு போயிட்டுருக்கோம். அப்போ என்ன நடக்குது வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கக்கூடிய தருணமாக இந்த 1.5 மாத காலம், இந்த 2 மாத காலம் இருக்க போகிறது. கிட்டத்தட்ட சொன்னால் 60 நாள் இதுதான் நடக்க போகிறது. அப்போ லாபத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குன்னா பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. பணம் கண்டிப்பாக இருக்கும். கையிருப்பு பணம் அதிகமாக இருக்கும். இப்போ யாருக்கு வந்து பணம் வேணுமோ கன்னிராசிக்கிட்ட போய் கேட்டால் கன்னிராசி பணம் கொடுக்கும். அந்தளவுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி நிர்வாக திறமை மிக மிக அதிகமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தாவே சில விஷயங்கள் தானாக நடக்கும்னு சொல்லுவோம். இப்போ 3 கிரகங்கள், அதில் மிகப்பெரிய நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, புதன், முழுக்க ஒளி கிரகம் சொல்லக்கூடிய சூரியன், இது எல்லாமே அவங்க உட்காந்துருக்கிறது சர்வதோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவான். ஜாதகத்தில் எவ்வளோ கன்றாவியான தோஷங்கள் இருந்தாலும் சரி, அந்த தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய வல்லமை அந்த சூரியன் லாபஸ்தானத்தில் உட்காரும் போது நடக்கும். கன்னிக்கு அந்த மாதிரி டைமிங். இப்போ கோச்சார பலன்கள் 30-40% பலிக்கும். ஆனால் கன்னி ராசிக்கு அடுத்த 2 மாதம் 60% பலிக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா லாஜிக்கல் தான். ஒருவேளை கிரகங்கள் ஆடி அங்கே இருக்குது, உங்களுக்கு வந்து கடகத்தில் கிரகம் இருக்குது, இல்லை விருச்சிகத்தில் கிரகம் இருக்குது, சுப கிரகங்கள் இருக்குன்னா நான் சொன்னது 80-90% பலிக்கும். என்ன பார்த்துக்கணும்? மெயினாக விட்டமின் டெஃபிஷியன்சி, இடது முட்டிக்கு கீழே காஃப் மசில், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி முதன்மை அதிகாரிகள் கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் இஷ்டப்படி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது, என்ன விஷயம் நீங்கள் வந்து எனக்கு நடக்கணும், ஐ எம் ட்ரைங் டு மேனிஃபெஸ்ட் திஸ் அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்த நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அடுத்த 2 மாத காலம் ஜம்முன்னு நடக்கும். ஒரே விஷயந்தான்,
கப்பு சிப்புன்னு இருக்கணும். சனி பார்வை இருக்குன்னா நம்ம வெளியே சொல்லாமல் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். வெளியே சொன்னோன்னா என்ன ஆகும், அது நடக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகலாம், இல்லை தள்ளி போய் நடக்கலாம். அடுத்த 2 மாத காலம் கன்னிராசி நண்பர்கள் தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு சொன்னால் அருமையான குழு குழு ஜிலேபி, ஜீரா ஐட்டம்னு சொல்லக்கூடிய ஜாங்கிரி, அதே மாதிரி ரசகுல்லா, இது எல்லாத்தையும் இந்த ஸ்வீட் சமாச்சாரம் இன்க்ளூடிங் நம்ம வாயில் போட்டோன்னா கருகக்கூடிய மைசூர் பாக், இது எல்லாத்தையும் தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. நான் சொல்றதை நம்பாமல் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அப்புறம் தெரியும் ஏன் இந்த மாதிரி கிரகங்கள் வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறோன்னு. இதுதான் அங்கே விஷயமே. ஸோ அடுத்த ஒரு 2 மாத காலம் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். லைஃப்பில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. மெயினாக பெண்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக, தட் மீன்ஸ் யூ வில் பி லைன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள், அந்த அளவுக்கு மாறக்கூடிய ஒரு தருணம் கன்னிராசிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஒரு வீட்டில் நல்ல காரியம் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் பையனுடைய நல்ல காரியமாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவுடைய ரிட்டையர்மெண்ட் பணம் எதாக இருந்தால் அது வரலாம். அடுத்தது உங்கள் சொந்த ஊரில் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் பத்திரப்பதிவுத்துறை இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு லேண்டு வாங்கலாம், இல்லை பக்கத்தில் இபி ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு லேண்டு வாங்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு நீர்நிலை எடுக்கலாம். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உடம்பு யாருக்காரு பாதிப்பு இருக்கா உங்கள் குடும்பத்தில், அது கண்டிப்பாக சரியாக போயிடும். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். சூப்பர் டைமிங் ஓடுது. கன்னிராசி நண்பர்கள் பெரிய அளவுக்கு ஒன்று தான், லாபஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு உதவணும்னு வைங்க, அந்த புண்ணியம் வந்து ரெட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ தைரியமாக இருங்க. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90% இருக்கிறது. ஒரே தெய்வம்தான், இஷ்டமான தெய்வம் வேணுகோபால சுவாமியை மனதார வணங்குவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லாருமே சந்தோஷமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க எல்லாருக்கும். ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடத்தில் ஒரு பாவியார் இருக்கணும். அட பாவியே அப்படிங்கிற மாதிரி 3 பாவிகள், 3 பாவிகள் கிடையாது, 2 சுபகிரகம், ஒரு பாவி. தப்பு கிடையாது. 10ஆம் இடத்துல இந்த மாதிரி கிரகங்கள் உட்கார்ந்துருக்குன்னா நமக்கு அரசாங்கம் சார்ந்த வேலை கிடைக்கும். நிறைய பேர் ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த டிஆர்பியில் வந்து உங்களுடைய பேர்லாம் வந்திருக்கும், லிஸ்ட்டில் பேர்லாம் வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த பேங்க்குக்கான ஐபிபிஎஸ் எழுதியிருப்பாங்க. எழுதக்கூடிய நபர்களுக்கெல்லாம் 100% வேலை கிடைக்கும். அடுத்த 2 மாத காலம் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் பாஸ். நிறைய பேருக்கு இருக்கிற வேலை வந்து மாறி இருக்கலாம். அதாவது வேலை போகும்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்காது. ஒரு 5% ஆஃப் த பீப்புளுக்கு வேணால் வேலையில் பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு நாம் பார்க்கக்கூடிய நிலைமைகளில் கிரகங்கள் என்ன பண்ணால் வேலையை மாற்றும். அடுத்த லெவலுக்கு நம்ம அப்கிரேட் ஆகணும். அதாவது ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னா நமக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் கிடையாது, ஆனால் சம்பளம் கம்மி. அதுக்கான அதாவது அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு நீங்கள் ஃபிட் ஆகிட்டீங்க. டெய்லி போனால் இதுதான் ப்ராஜெக்ட்டு, அதே என்ட்ரு தான், தட்டினா வேலை முடிஞ்சது வந்துடலாம் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் இருந்து கொஞ்சம் அந்த அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனுக்கு போய் சில விஷயங்களை கற்றுக்கக்கூடிய நிலைமைகளுக்கு நீங்கள் தள்ளப்படலாம், நடந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாமே நல்லதுக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கக்கூடிய கால நிலைமை. ஏன், ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். நிறைய பேருக்கு வேலை போனாலுமே இப்போ கான்ட்ராக்சுவல் பேசிஸில் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். இந்த கான்ட்ராக்ட், இந்த ப்ராஜெக்ட் இருக்கிற வரைக்கும் ஒரு 2 வருஷம் மட்டும்தான் இந்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் கிடைக்கலாம். நிறைய பேருடைய வீட்டில் சொத்துக்கள் பிரியலாம். அதாவது வீட்டில் முன்னோர்கள் சொத்துக்கள் பிரிஞ்சு அண்ணா தம்பிக்கு, அக்கா தங்கச்சிக்கு, இல்லை எங்கள் சித்தப்பாக்கும் எனக்கும், உங்கள் பெரியப்பாக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா இல்லாதனால அது எனக்கு வருது அப்படிங்கிற மாதிரி பிரியலாம். இல்லை பாட்டன் சொத்து பேரனுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பிரியலாம். இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் இந்த கல்யாண மண்டபம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த கிழமைகளில் கண்டிப்பாக வருகிறது. ஒரு சில பேர் ஸ்கூல் கட்டுறது, படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்கள் ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்பவுமே நல்லா இருக்கு. தொழில் ஸ்தானத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் உட்காந்துருக்குன்னா 2லேருந்து 3 வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ஆன்லைனில் கிடைக்கலாம். மீனிங் இப்போ இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ போய் ஜாப் வெப்சைட்டில் மட்டும் போட்டால் மட்டும்தான் வரும்னு கிடையாது. இப்போ என்னென்னா அந்த கனெக்ஷன் வெப்சைட்ஸில் இருக்குது, சில லிங்க்டின் இந்த மாதிரிலாம் இருக்குது, அதிலெல்லாம் போட்டு கூட உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட கஷ்டம், துக்கம், ஒரு மன அவதி, இதெல்லாமே கிளியர் ஆகக்கூடிய காலகட்டமாக நம்ம பார்க்குறோம். அப்போ 10ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் 3 கிரகங்களோட திரிகோணத்தில் சனியோட இவ்வளோ ஆக்டிவாக இருக்கும்போது பணத்துக்கும் பஞ்சம் கிடையாது, பணத்துக்கும் பிரச்சனை கிடையாது. அப்போ என்னதான் பிரச்சனை, திருப்தி இருக்காது வாழ்க்கையில். அடுத்த 2 மாதம் திருப்தியற்ற மன வாழ்வு, திருப்தியற்ற வேலை. ஏன்,
நான் எதிர்பார்த்தது இல்லைங்க சார். ஆமாம் சார், நான் அம்பானி ஆகணும்னு நினச்சேன், இப்போதைக்கு ஒரு ராஜா தான் இருக்கேங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பில் கண்டிப்பாக கம்மி பண்ணக்கூடிய கால நிலைமையை தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் வச்சாமல் சிம்பிளாக ஒரு படம் போய் பார்க்குறீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு பார்த்தீங்கன்னு வைங்க, அது அந்த லெவலுக்கு இல்லைன்னு வைங்க, படமாக எடுத்திருக்கான் அவன் அப்படின்னு திட்டணும்னு தோணும். நீங்கள் எதிர்பார்ப்பே இல்லாமல் போகிறீங்க, அப்போ படம் சூப்பராக இருக்குது, உடனே ரொம்ப சந்தோஷப்படுவீங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. அடுத்த 2 மாத காலம் எது நடந்தாலும் நன்றாகவே நடக்கும். கீதாச்சாரத்தில் பகவான் கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் அதை கரெக்டாக வந்து நீங்கள் மனசில் நினச்சிட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும். நான் பார்க்கக்கூடியது நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் மாற்றம், உத்தியோகத்தில் ஒரு முதலீடு, புதுசாக வியாபாரம் தொடங்குவது, பிஸ்னஸ் தொடங்குவது, இல்லைன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். பெண்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் உண்டு. ஹெல்த்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக அடிவயிறு, யூடிஐ, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி அதாவது இடுப்புக்கு கீழே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். பிளட் சுகர் இருக்கிறவங்க தயவு செய்து வந்து ரொம்ப கவனமாக பார்த்துங்க. பிளட் சுகர் இருக்கும்போது 100% ஸ்வீட் சாப்பிடாமல் பார்த்துங்க. நைட் ட்ராவல், தூரதேச பிரயாணம், சில்லுன்னு இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் பிரயாணம் செய்யக்கூடிய நபர்கள் அதி கவனமாக இருக்கணும். மற்றபடி பெருசாக ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. மெயினாக இந்த சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 85% ரொம்பவுமே நல்லா இருக்குது. திருத்தணி முருகப்பெருமான மனதார வணங்குங்க, பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆக்சுவலாக என்ன தெரியுமா, ஒரு 2 மாத காலம் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், குரு புஷ்ய யோகத்தை பற்றியும், விருச்சிகத்துக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வேலைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சில பேருக்கு என்னென்னா அந்த விஷயம் ஆரம்பிச்சிருச்சு, வண்டி கிளம்பிருச்சு, ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்பீடுக்கு அந்த வண்டி ஓடலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இந்த ஒரு 2 மாத காலம் அருமையான மாற்றத்தை கொடுக்கும். ஏன் கொடுக்கும்னு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஞ்சமஸ்தானத்தில் சனி, பாக்யஸ்தானத்தில் குரு புதன் சூரியன், இந்த மாதிரி கன்ஜங்ஷன் எல்லாம் வருவதுங்கிறது ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பாக்யத்தில் குரு, பாக்யத்தில் புதன், பாக்யத்தில் சூரியன் இப்படி கன்ஜங்ட் ஆச்சுன்னா அப்பா, தாத்தா, முத்தாத்தா, உங்கள் பாட்டன், பூட்டன் இவர்கள் செய்திருக்கக்கூடிய அத்துணை புண்ணியங்களுமே உங்களுக்கு தான் வரும். ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். புண்ணியம் மட்டுமா கிடையாது. இப்போ டைமிங்கு விருச்சிகத்துக்கு வெளியூர், வெளிநாடு, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஜப்பான், துபாய், நியூசிலாந்து, ஹாலண்ட், ஸ்காட்லாந்து, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக கண்டிப்பாக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். நானே எதிர்பார்க்கல சார், அவங்க ஆஃபீஸில் ஸ்ரீலங்காவுக்கு போய் ஷூட் பண்ணணும்னு அமுச்சு விட்டாங்க, என்னையும் சேர்த்து அமுச்சு விட்டாங்கன்னு சொல்லி நம்மளும் அந்த லாஸ்ட்டு சீட்டார கொடுங்கன்னு சொல்லி போய் என்ஜாய்மெண்ட்டாக பெரிய விஷயங்கள் நடக்கும். ஸோ பாக்கியத்தில் இவ்வளோ கிரகங்கள் இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், படிப்பிற்காக, வேலைக்காக, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் புதுசான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதுக்கும் மேலே நிறைய பேருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மெரிட்டில் என் பையனுக்கு சீட்டு கிடைக்குமா, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ண முடியுமா, இல்லை நேர்மையாக நிறைய பேருடைய எண்ணம் பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்கு அரங்காவலராக நான் மாறணும், தர்மகர்த்தாவாக மாறணும், என்டோமெண்ட் போர்டில் வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கும். அது அத்துணைக்கும் பதில் எஸ். இந்த 2 மாத காலத்தில் விருச்சிகத்துக்கு சூப்பர் டைமிங் ஓடுது. ஏன்னா இந்த மாதிரி கிரகங்கள்லாம் வேலை செய்கிறச்சே கண்டிப்பாக நமக்கு நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம். பெரிய பெரிய ஆர்டர், கவர்மெண்ட் கூட கான்ட்ராக்ட் போகிற மாதிரியும், கவர்மெண்ட்டுடைய வேலையும் நம்மளே எதிர்பார்க்கல. யூகேல சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுவது, பெரிய ஒரு வண்டி வாங்குவது, எலக்ட்ரிக்கல் வண்டி புக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்போ என்ன பண்ணோம், வேலையில் பெரிய மாற்றம் வரும்பொழுது வெளியூராக இருக்கும்போது நம்ம எடுத்துக்கொள்வது சால சிறந்தது. 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய சுக்கிரன் கேது இன்னைக்கு டேட்டுக்கு வேலையில் நிறைய குடைச்சலை கொடுக்குறார், ஓவர் ப்ரெஷரை கொடுக்குறார். நம்ம வேலையே மாறிடலாமா, இருக்கிற சுச்சுவேஷனே மாறிடலாமாங்கக்கூடிய நிலைமைகளில் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணும். 100% நல்லதாக நடக்கும். பாக்கியத்தில் இவ்வளோ கிரகங்கள் உட்காந்துதுன்னா வம்சாபிவிருத்தி ஏற்படும். அதுக்கும் மேலே கல்யாணம் ஆகும். வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு சஷ்டியுப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க. அதாவது 60 வயசு ஆச்சுன்னா ஒரு சாந்தி பண்ணுவாங்க, 70 வயசில் ஒரு சாந்தி, 80 வயசில் ஒன்று, 90 வயசில் ஒன்று, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேர குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும். பெரிய சீட்டு, பெரிய யூனிவர்சிட்டிக்கு ட்ரை பண்ணுறான் சார் அப்படின்னு கண்டிப்பாக அதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒன்று தான், எந்த அளவுக்கு விருச்சிக ராசி நண்பர்கள் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். பாக்யஸ்தானம்னா தானம்னு அர்த்தம்.
தர்மம்னு அர்த்தம். நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் நம்ம எந்த இடத்துலையுமே வந்து குறை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் விருச்சிகத்துக்கு அருமையான டைமிங் கண்டிப்பாக வரும். அதில் முதன்மையானது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கெட்ட பழக்கத்தை விட வேண்டும். எந்த விதமான கெட்ட பழக்கமாக இருந்தாலும் தயவு செய்து விட வேண்டும். நான் சொல்லக்கூடிய ஒன்று தான். இன்ஃபேக்ட் ஓப்பனாக நம்ம மீடியாவில் இருக்கும்போது சில விஷயங்கள் ஓப்பனாக பேசி தான் ஆகணும். அதனால் சொல்ல வரேன். அதாவது கடந்த ஒரு 3-4 மாதமாக நமக்கு வரக்கூடிய கேஸ் ஆன் ட்ரக் யூசேஜ், அதனால் பையன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கான் சார், பையன் கெட்டு போயிட்டான் சார்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது கன்சல்டேஷனுக்கு வர்றாங்க அவங்கெல்லாம், என்னவாறு ஒரு பரிகாரம் பண்ணி பையனை வந்து தப்பிக்க வச்சிடலாமா, என் பொண்ணை வந்து இதுலேருந்து பிரச்சனைலேருந்து கூப்பிட்டு வந்துடலாமா. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் புல்லிங்கு ரேகிங்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த லெவலுக்கே போயிடுச்சு. அதனால் தயவுசெய்து எல்லாருமே பேட் ஹேபிட்ஸை விட்டுருங்க. எந்த விதமான கெட்ட பழக்கம், சோஷியலைசிங் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. தயவுசெய்து ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் நான் அதை பார்க்குறேன். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. எடுத்தது எல்லாமே ஜாமுன்னு முடியும். 80% கடன் அடையும். நம்ம விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு கடன் அடையக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு ஏற்படப்படுது. வாகன யோகம் கண்டிப்பாக உண்டு. அடுத்த 2-3 மாதத்தில் ஜம்முன்னு ஒரு வாகனம் வாங்குறதுங்கிற மாதிரி ரொம்பவே நல்லா இருப்பீங்க. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும். சிபாரிசு மூலியமாக நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். சூப்பராக இருப்பீங்க. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது 90. அப்போ கையில் செலவு கொஞ்சம் ஆகும். அதனால் பொருளாதாரம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக சொன்னால் கல்யாண வெங்கடாச்சலபதி வழிபாடு. கரூரில் இருக்குது தான் தோன்றி மலை, அற்புதமான ஒரு கோவில். அங்கே போய் பெருமாளை பார்த்துட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடுத்த 2 மாத காலம் என்ன நடக்கும்? ஸ்டார்ட் ஃப்ரம் ஜூலைலேருந்து 7ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்த மாதிரி தான் கணக்கு. அஷ்டமத்தில் குரு உட்காந்துருக்கான். நிறைய பேருக்கு ஒரே விஷயம் கவலைன்னா வேலை இருக்குமா இருக்காதா. இந்த வேலையில் நான் இருக்கேனான்னு தெரியல, சம்பளம் வருமா வரலையானே தெரியல. பாதி பேருக்கு கால் பிரச்சனை, சில பேருக்கு ஃப்ராக்சர், சில பேருக்கு தாயாருடைய ஹெல்த்தில் மெயினாக செஸ்ட்டு பிரஸ்ட்டு இந்த மாதிரி இடங்களில் பிரச்சனை, ஒரு சில பேருக்கு லெகமெண்ட் பிரச்சனை, ஒரு சில பேருக்கு தேவையே இல்லாத பிரச்சனை. எனக்கு சம்மந்தமே இல்லை சார், ஆனால் அவர் பண்ண பிரச்சனைக்கு எங்கிட்ட வந்து தேவையில்லாமல் நான் பதில் சொல்கிற மாதிரியும், நான் போய் அந்த லீகல் கேஸை பார்க்குற மாதிரியும், சில பேருடைய வீட்டில் பசங்கனால பயங்கரமான அவமானம். ஓப்பனாக சொன்னால் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அவங்க பசங்கனால ரொம்ப அவமானப்படுவது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இட்ஸ் பீன் ஹேப்பனிங் சின்ஸ் லாஸ்ட் 4-5 months. ஓப்பனாக சொன்னால் வேலை இழப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் அஷ்டமத்தில் இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் உட்காந்துருக்கு. அஷ்டமத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணோம், எந்த விஷயத்தையுமே எதிர்பார்க்கக்கூடாது. அஷ்டமத்தில் ஒரு கிரகம், அது என்ன கிரகம்? குருவாக இருக்குது, புதனாக இருக்குது, சூரியனாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு காப்பரில் ஒரு காயின் இல்லைன்னா காப்பரில் ஒரு பிளேட், அந்த பிளேட் மேலே நீங்கள் ஒரு சொட்டு பசுனை ஊற்றி அந்த டெய்லியும் முகத்தை பார்க்கணும். எந்திரிச்சோடனே நமக்கு வந்து கையை வந்து நல்லா தேய்ச்சி 2ஐயும் பார்க்கும், மகாலட்சுமி யோகம் கிடைக்கணும்னு சொல்லி. இது மேலே அடுத்த 8 மாதத்துக்கு தனுசு ராசி நண்பர்கள் பண்ண வேண்டியது ஒரு காப்பர் பிளேட். இந்த 2 மாதம் மட்டும் ஒரு குட்டி காப்பரில் ஒரு பிளேட் எடுத்துங்க, அது மேலே ஒரு சொட்டு பசுனை ஊற்றி முகத்தை பாருங்கள். என்ன ஆகும்? இந்த திருஷ்டிஸ்தானம் நிவர்த்தி ஆகும். அதாவது யாருக்கோ போக வேண்டிய விஷயம் எனக்கு வந்து உட்காந்துருச்சு, சம்பந்தமே இல்லை சார், ஐம் கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்லேருந்து நீங்கள் மாறுவீங்க. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது, வேலை சம்மந்தப்பட்ட குடைச்சல், வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அவமானங்கள். அதாவது நேற்று வந்தவன் சார், அவன் இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு உள்ளே வரான், ஆனால் நான் 20 வருஷமாக இருக்கேன், அப்படி ஒரு அவமானம் பண்ணுறான் சார்ங்கிற நிலைமைகள்லாம் அப்படியே மாறும். நிறைய பேருக்கு வேலையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் லக்னஸ்தானம் மிக வலிமையானது. ஒருவேளை நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் பார்த்துக்கணும், பேக் பார்த்துக்கணும், தாயாருடைய ஹெல்த்து, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய நிலைமை தான். சனி வக்கரமாக முன்னாடி பிரச்சனை எல்லாமே முடிச்சுக்கணும். சனி வக்கரம் ஆச்சுன்னா பிரச்சனை தானாக ஊதி 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 பெருசாக்கும், நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாமல் பகை. வக்கரம்னா பகை, வக்கரம்னா அதிகமான செலவு. அதாவது சிம்பிளாக சொன்னால் ஒரு டிக்கெட்டு 500 ரூபாய்க்கு போச்சுன்னா வக்கரம் ஆகும்போது நம்ம அந்த டிக்கெட்டை கேட்டோம்னா பிளாக்ல 2000 ரூபாய்க்கு வாங்குவோம். இது வக்கரத்துடைய பலன்கள், அதனால பார்த்துக்கணும். ஒருவேளை கிரகங்கள் பொதுவாகவே உங்களுக்கு வக்கரமாக இருந்ததுன்னு வைங்க, ஜூப்ளியன்ட் டைமிங் அந்த அளவுக்கு நல்ல டைமாகவும் மாறும். ஸோ ஃபிசிக்கலாக உங்கள் ஜாதகம் தான் வேலை செய்யும். என்ன சொன்னாலும் தனுராசி நண்பர்களுக்கு இந்த காலங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம். இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க,
இப்போ ஆட்டிசம்கான குழந்தைகளுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் நடத்துகிறீங்க இல்லையா, ஒரு ஸ்கூல் நடத்துகிறீங்க, இல்லை குழந்தைகள் காப்பகம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயங்கள் நடத்துகிறீங்க, இல்லை டாக்குமெண்டேஷன் பார்க்கக்கூடிய நபர்கள், ஹெச்ஆராக இருக்கிறீங்க, இல்லை ஏதாவது அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடிய நபர்கள், இல்லைன்னா ஏதாவது திருத்தம் செய்யக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி எது இருந்தாலும் உங்களுக்குலாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஓப்பனாக சொல்லலாம், சிலிண்டர் போடுறவங்களுக்குலாம் சரியான டைமிங். இப்போ கேஸு, சிலிண்டரு, ஸ்டவ் ரிப்பேர் பண்ணுறவங்க, எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் பண்ணுறவங்க, வீட்டில் எலக்ட்ரீஷியன்ஸாக இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கும். ஆர்கிடெக்ட்ஸாக இருந்தீங்கன்னு வைங்க, அவங்களுக்கும் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஆனால் எந்த விஷயமே கிளியரான அக்ரிமெண்ட்டை போட்டு சைன் பண்ணாமல் டச் பண்ணவே கூடாது. வார்த்தை சார், ரொம்ப பெரிய ஆள் சார், அவர் சொல்லிட்டாருன்னா அப்புறம் சார் வேறு ஒன்றுமே இல்லை சார், அவர் வாக்குக்கு அவ்வளோ அளவுக்கு மரியாதை சார், என்னவாக இருந்தாலும் சரி, கிரகங்கள் வேலை செய்யும்போது எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி ஒன்றுமே பண்ண முடியாது, அவரே தப்பு பண்ணுவார். அதனால் தயவுசெய்து கீப் இட் ஆன் அக்ரிமெண்ட், கீப் இட் ஆன் ரைட்டிங், கிளியராக எழுதி கிளியர் உங்கள் எந்த விஷயத்த பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. தனுராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் டைமிங் வந்து ஒரு கிளிஷ்டமான, கொஞ்சம் கஷ்டமான டைமிங் தான். ஆனால் இதை வந்து நம்ம தாங்கக்கூடிய வலிமை இருக்கும். எப்போ பக்கத்தில் ஒரு யானை இருக்குது அப்படின்னா அந்த யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. சில பேர் இறந்த காரியங்களுக்கு போகிறாங்க, இல்லை தெரிஞ்சவங்க சர்க்கிளில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இறந்தவர்கள் அடக்கம் செய்கிறதுக்காக உங்களால் தானம் பண்ணலாம். சும்மா ஒரு 1000 ரூபா, அந்த 500 ரூபா, அந்த 100 ரூபா, உங்கள் விருப்பம் எப்படி பண்ணாலும் சரி, அந்த தானங்கள் பண்ணும்போது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை ப்ராப்ளம்ஸு, தைராய்டு இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்துருக்கும். அதுக்கான உணவை நம்ம வாங்கி கொடுக்கலாம், அது சரியாகக்கான உணவு. இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நான் சொல்லக்கூடியது குழந்தைகளை நல்லா பார்த்துங்க. குழந்தைகளோட இன்ட்ரெஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரி லிமிட்டில் வச்சுக்கிறது தான் நல்லது. என் பையன் சார், அதனால் அவனுக்கு என்ன நடந்தாலும் சரி, அவன் என்ன தப்பு போனாலும் சரி, அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய ஆபத்தாக வந்து முடிஞ்சிடும். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 75, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடுத்த 2 மாத காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். தங்க முட்டையிடும் வாத்து, ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான், அது மெதுவாக வரும்போது நம்ம எடுத்துக்கணுங்கிற மாதிரி அந்தளவுக்கு நன்மையான விஷயங்கள் மிக அதிகமாக நடக்கும். மெயினாக கல்யாணம் ஆகும். மகரத்தில் 45 வயசு ஆச்சு சார், கல்யாணமே ஆகலை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஆவணி மாதம் நிச்சயார்த்தம், கல்யாணம் இல்லை ஒரு மாதம் கேப்பில் நடந்துடும். அந்தளவுக்கு டைமிங் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா, குரு புதன் சூரியன் கன்ஜங்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக பொது தொழில் ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் பெயரில் ஒரு பொது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள், வாழ்க்கை துணைக்கு கவர்மெண்ட் பேங்க்ல வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் டீச்சராக மாறக்கூடிய வாய்ப்புகள், 2ஆம் குழந்தை வேணும், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னா 2ஆம் குழந்தை கண்டிப்பாக ஆகும். காணாமல் போயிருக்கக்கூடிய லேண்டு டாக்குமெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். கிணத்தை காணோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் லேண்டை காணோம் அப்படின்னா அதுக்கான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த லேண்டு எந்த சர்வேயில் இருக்குன்னு பார்த்து அது இப்போ யாருக்கிட்டன்னு பார்த்து கரெக்டாக உட்காந்து பிரச்சனை பண்ணி அந்த லேண்டை திருப்பி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மகரத்துக்கு ஏற்படும். இதெல்லாம் நான் கதை சொல்கிறதில்ல. சூரியன் குரு புதன் கன்ஜங்ஷனில் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அது கடகஸ்தானமாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அந்த இடத்துல வந்து இந்த காவேரி நதி தீரத்தில், இந்த யமுனை ஆத்து பக்கத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த வந்து ஃப்ளட்டு வரும்போது அடிச்சுட்டு போயிடுச்சு சார், அதனால் இடத்த காணும்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து அன்அப்ரூவ்டு பிளாட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் இப்போ அப்ரூவல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 2 மாதத்தில் நடந்தே தீரும். எந்த பிளானாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அப்ரூவல் ஆகும். நினச்சது எல்லாமே ஜாமும் நடக்கும். உங்களோட உங்கள் வாழ்க்கை துணைக்கு ப்ரமோஷன், உங்கள் வாழ்க்கை துணையுடைய அதிர்ஷ்டம், அவங்க பேரில் வந்து வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, அவங்க வீட்டிலேருந்து சொத்துக்கள் வருவது, ஆக மொத்தம் உங்கள் காட்டில் மழை. அதுதான் உண்மை. மகரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி ரொம்ப நிம்மதியான ஒரு இடத்திற்கு நீங்கள் செல்வீர்கள். ரொம்ப பிரச்சனைலாம் முடிஞ்சு அப்பாடா கவனமாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைகளில் நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுவீங்க. வீட்டில் கல்யாணங்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். அதே மாதிரி கடன் தீரக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகம். இப்போ என்ன, 3ஆம் இடத்துல சனி இருக்கான், அவன் ஒன்றும் பிரச்சனை பண்ண வேண்டாம். அந்த சனி வக்கரம் அடைவான் 27ஆம் தேதி ஜூலை. கிட்டத்தட்ட 130 நாட்கள், ஆல்மோஸ்ட் 140 நாட்கள். ஸோ அந்த டைம் பீரியடில் மட்டும் நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய கம்யூனிகேஷன், நம்முடைய பயணம், இது எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கேட்டதையே 2 தடவை கேட்கறது, ஒரே டவுட்டாக கிரியேட் ஆகுறது, இது எல்லாம் ஏற்படும். அதெல்லாம் நான் அதோடைய பலன்கள் வந்து நம்ம
பிஹைண்ட் பக்தியிலேயே வந்து நான் செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆனால் இந்த டைமில் இந்த 1.5 மாத காலம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வாழ்க்கைத்தினுடைய ஹெல்த்தில் கொஞ்சம், அதாவது பேக்கு, வயிறு, இந்த மாதிரி பிரச்சனைகள், ஒரு சில பேருக்கு மூளையிலையும் பிரச்சனை, தலையில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு லெஃப்ட் ஆடியோ பிரச்சனை வரலாம், அதாவது இடது காதில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஆனால் என்ன சொன்னாலும் மகரத்துக்கு அருமையான டைமிங். பணத்துலேயும் சரி, பொருளாதாரத்துலையும் சரி, வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுலையும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பையனுக்கு நல்லது நடக்கும். பையனுக்கு அருமையான டைமிங். அப்போ பாக்கியத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு 1.5 மாத காலம் உங்களுக்கு கொஞ்சம் படுத்துவார். மெயினாக பிளட் சுகர் இருக்கிறவங்க, மூலம் இருக்கிறவங்க, அவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி நம்ம பெருசாக நம்ம வந்து கண்டுக்கல சார், நான் வந்து ஐம் வெரி ஃபிட்டு சார்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. சில பேருக்கு இந்த ஃபைப்ராய்டு மாதிரி, நீர்க்கட்டிகள் மாதிரிலாம் லேடிஸ்க்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் கவனம் தேவை. ஸோ சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோன்னா 80, பொருளாதார ஏற்றம் அற்புதமாக இருக்குது. 95% அருமையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த சுவாமியை நாம் வழிபாடு செய்ய வேண்டும்? மெயினாக சொல்லணும்னா இந்த ஏரி காத்த ராமன் வழிபாடு சரியான மாற்றத்தையும் பெரிய மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். இங்கே தான் பக்கத்தில், சென்னைக்கு பக்கத்தில் மதுராந்தகத்தில் இருக்குது. முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இல்லை அங்கே இருக்கக்கூடிய ராமபிரானை போய் பார்த்துட்டு வருவது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். தீர்காயுஷ்மான் பவா. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2 மாதம் கிட்டத்தட்ட 60 நாட்கள், அதில் முதல் 17 நாட்கள் பிரச்சனை, சண்டை, பேக் பெயின். நல்லதாக இருந்தேன் சார், பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டேன். கடன் வாங்குறோன்னு போய் ஆப்பில் கிளிக் பண்ண, கடனை போட்டு விட்டு இன்றைக்கி பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியல. அவசியமே இல்லாத கேஸு சார். என் ஃப்ரெண்டுக்காக நான் பறிஞ்சு போனேன், லாஸ்ட்டில் என்ன போய் தேவையில்லாமல் உட்கார வச்சுட்டாங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கலாம். கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்துக்க வேண்டியது அவச்சொல். யாரோ செய்த குற்றம், அக்கௌண்ட்ஸு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்களா கொஞ்சம் பார்த்துங்க. 6ஆம் இடத்துல குரு போகிறான்னா அதில் புதன், சூரியன் எல்லாமே இருக்கான். இதில் என்னென்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம், ஆடி 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆடி 18 நல்லது, அதுக்கப்புறம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. இப்போ என்னென்னா இடம் மாறணும், வீடு மாறணும், லொக்கேஷன் மாறணும். இல்லை சில பேருக்கு இருக்கிற வீடை வந்து வேறு வீட்டுக்கு போகிறது, புது வீட்டுக்கு போகிறது, ரெண்ட்டுக்கு புது வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்னென்னா 3 விஷயங்கள் ஆக்டிவாக இருக்கும். ஒன்று, நம்பர் 1 கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன், அடுத்தது நோய், அடுத்தது வழக்கு, அடுத்தது போட்டி, அடுத்தது பொறாமை, அடுத்தது வயிற்றுல அல்சர். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்னதாக வந்துட்டு போகும். அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்றும் இருக்குது. 6ஆம் இடத்துல குரு புதன் சேர்ந்துன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அவ்வளோதான் மேட்ரு. உங்களுடைய முயற்சி எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் சலிப்பு இல்லாமல், சேட் ஆகாமல், ஐயோ அப்படின்னு நான் போகாமல், அந்த உழைப்பு, அந்த கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் இருக்குல்ல, அது பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். அது சும்மா ஒரு 17 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஒரு 2 மந்த்ஸில் பயங்கரமான மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதில் உண்மையான சந்தோஷமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கடன் தீரும். அந்த கடன் தீருவது, இன்னொன்று தேவையே இல்லாமல் பகையே வந்தாலும் நீங்கள் நிமிர்ந்து நிற்கணும், கெத்தாக இருக்கணும்னு சொல்லுவோம்ல. அனிருத் வந்து ஒரு பாட்டில் போட்டிருப்பார், ஐ திங்க் அஜித் குமாரோடைய பாட்டில், கெத்தாக இருக்கணும். 6ஆம் இடம் கனெக்ட் ஆகும்போது கெத்தாக தான் இருக்கணும். கும்பராசியில் பிறந்தவங்க ராசி லக்னத்தில் ராகு இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. டோன்ட் ஆர்கியூமெண்ட் மட்டும் பண்ணாமல் அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கும். எதுலேயுமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, டென்ஷன் கிடையாது. ஒன்றே ஒன்று தான், எதையுமே வந்தாலும் சரி 100% எஃபர்ட்ஸ் போடுறது, கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்காக அந்த கதவை எப்படி திறக்காமல் இருக்கும்னு பார்க்கலாங்கிற மாதிரி அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய டைமிங் தான் இது. பணத்துக்கான டைமிங், லோனுக்கான டைமிங், எக்ஸ்பேன்ஷனுக்கான டைமிங். ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வருவது, கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, சண்டை, எதுவாக இருந்தாலும் சரி அடித்து துவம்சம் பண்ணி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு வேளை கும்பரத்தில் பிறந்தவங்க கேஸே போட்டிருந்தாலும் சரி ஜெயிக்கிறது உறுதியாக நீங்கள் தான். 27ஆம் தேதி ஜூலைக்குள்ளே ஜெயிக்கும். ஒருவேளை கிரகத்தில் உங்கள் கிரகங்கள், உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக கிரகங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், கிரகங்கள் வக்கரமாக இருக்குன்னா 27ஆம் தேதி ஜூலைக்கு அப்புறம் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. சரி, ஓவராலாக கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நல்ல டைம் தான். வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறோம், நண்பர்கிட்ட பேசுகிறோம், பெஸ்டிக்கிட்ட பேசுகிறோம், இந்த ஜென்சி ஆக்டிவிட்டிலாம் பண்ணக்கூடாது. 6ஆம் இடம் இருக்கும்போது வீடு பிரிஞ்சிடும், கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், கவனம் தேவை. வயிறு, அதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியலாம். அப்போ என்னன்னா
இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கனால பேச்ச குறை அப்படின்னா மேட்ரு. அதில் சனி வேற வக்கரம் அடைய போகிறான். அதனால் பொறுமையாக இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷத்துக்காக எந்த விஷயத்தையுமே வந்து பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தாங்க, வேண்டுதலுக்கு இருக்கக்கூடிய பவர் வேறு எதுக்குமே கிடையாது. வேண்டுதலுக்கு அசாத்தியமான பலன் உண்டு. சுப்பிரமணியர் வழிபாடு என்ன கேட்டிங்கன்னா, கொக்கே சுப்பிரமணியம் போயிட்டு வருவது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். லைஃப் அப்படியே டேர்னிங் பாயிண்ட் அமையும். நிறைய பேருக்கு அதோடைய சக்தி என்ன, பவர் என்னன்னு தெரியலை. அந்த அளவுக்கு சக்தி, பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதம் மண், அந்த மண் செய்கிற வேலை இருக்கே அபாரமான வேலை. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் கிட்டத்தட்ட 70% நல்லா இருக்குது. சுப்பிரமணியரை வழிபாடு செய்வது பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். அன்னதானம் செய்வது பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஆல் தி பெஸ்ட். தீர்காயுஷ்மான் பவா. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2 மாதம் அருமையான காலம். ஆல்மோஸ்ட் சொன்னோன்னா ஜாக்பாட். இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சதே நானுங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா இப்போ பேசுகிறவங்க எல்லாம் என்னுடைய மோட் ஆஃப் வார்த்தைகள்லேயே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் வெளிநாடு போகிறாங்க, யாருக்கு ஜாக்பாட்டு. இது பாருங்க, இவனை கடந்த 2 வருஷமாக நம்ம என்னெல்லாம் வந்து நான் யோசித்து அனலிட்டிக்கலாக உட்காந்து எங்கள் டீம் பண்ணாங்களோ, இப்போ எல்லாமே பெரிய பெரிய டிவி வரைக்குமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நிலைமைகளில் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். பட் ரியாலிட்டி என்னென்னா, பஞ்சமஸ்தானம் ரொம்பவுமே நல்லா இருக்கு. பஞ்சமஸ்தானத்தில் குரு, புதன், சூரியன் இருந்ததுன்னா அருமையான ஆண் குழந்தை பிறக்கும். வாரிசு பிறக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேருக்கு அரசியலில் பதவிகள் தேடி வரும். கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும். சனி, குரு புதன் சூரியன் இந்த மாதிரி கன்ஜங்ஷன்லாம் இருக்கும்போது கொஞ்சம் பணம் கொடுக்குறதோ இல்லை சண்டை போட்டோ கண்டெஸ்ட் பண்ணியோ உங்களுக்கு நடந்த அநீதியை நீங்கள் மறுபடியும் தட்டி கேட்டு சில காரியங்கள் நடப்பது, இந்த மாதிரி கன்ஜங்ஷன் போது கோவில்களுக்கு நிறையா செல்வது, நிறைய பேருக்கு தீர்த்த கஷேத்திரங்களுக்கு செல்வது, நிறைய பேருக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கிளியர் ஆகிறது, நன்னா இருக்கிறது. அதனால் வந்து கண்டினியூஸாக உடம்பு பிரச்சனைன்னு இருக்கக்கூடிய நிலைமைகளில் உடம்பு பிரச்சனை முடிஞ்சது, நான் நல்லா இருக்கேன், ஃபிட்டாக இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கேன், நல்லா நடக்கிறேன், என் உடம்புலேருந்து நிறைய வேர்வை வருதுன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் ஏற்படுவதுங்கிற மாதிரி சும்மா பட்டாசாக இருக்குது. அதில் மெயினாக சொன்னால் குழந்தைகளுக்கு தான், மீனத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் ராஜயோகம். அடுத்த 2 மாதம் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு 3rd கவுன்சிலிங் வரைக்கும் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அருமையான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட மெரிட் சீட்டுக்கு நிகரான ஒரு சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கொஞ்சமாக செலவு பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா சனி சூரியன் கனெக்ட் ஆச்சுன்னா பணம் கொடுக்காமல் நடக்காது, தள்ளி போய் நடக்கும். கொஞ்சமாக பணம் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக ஆர்கிடெக்சர் படிக்கக்கூடிய குழந்தைகள், லா செட் எழுதியிருக்கக்கூடிய குழந்தைகள், லா செட் எழுதக்கூடிய குழந்தைகள், லா வந்து படிக்கணும்னு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குலாம் அருமையான ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் வெளியூரில் உங்களுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு சொத்து பத்திரங்கள் கைக்கு வரும். அருமையான வீடு வாங்குவீங்க, சூப்பரான நிலம் வாங்குவீங்க. எல்லாருடைய அனுமதியோட, எல்லாருடைய சந்தோஷத்தோட. இன்ஃபேக்ட் உங்கள் குடும்பமே உங்கள் கூட தான் நிற்கும். மீனத்துக்கு அந்தளவுக்கு நல்ல டைம். ஏன்னா ஒரு விஷயம், பஞ்சமஸ்தானத்தில் புதன் இருக்கிறது பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கும்போது அந்த குரு பாக்கியமாக மீனத்தை பார்க்கும்போது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதாவது குரு சனி காம்பினேஷன் குழந்தைகளை மந்தத்தன்மை கொடுக்கும். இப்போ என்ன ஆக போகுது, ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் சனி குரு காம்பினேஷனாக மாறப்போகுது. 2 ஒன்று தானே அப்படின்னா கிடையாது. இது வேற, அது வேற. தொழிலில் பெரிய மேன்மை கொடுக்கும், உத்தியோகத்தில் பெரிய மேன்மை கொடுக்கும், வியாபாரத்தில் நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுக்கும், வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். நேற்று வரைக்கும் ஒன்றுமே தெரியாத ஆளாக இருந்தால் இன்னைக்கு காலையில் பார்த்தா எவ்வளோ பெருசாக படித்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இன்னைக்கு இவ்வளோ புரட்டி போடுறாங்கிற மாதிரி ஒரு நிலைமை அப்படியே மாறும். அதுக்கு தான் மீனம் வெயிட்டிங். நல்ல மாற்றங்கள், உங்கள் பவர் வந்து உங்கள் கைக்கு வரும். நீங்கள் நினைக்கிறத அப்படியே சாதிக்க முடியும். உங்கள் திறமை வந்து எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுற அளவுக்கு அந்த சூழல், அந்த இயற்கை, அந்த பரமாத்மனுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு அந்தளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான டைமிங் ஆரம்பிக்கப்படுது. நிறைய பேருக்கு கல்யாணம், நிறைய பேருக்கு வெளியூர், நிறைய பேருக்கு சுற்றுலா கிளாஸாக இருக்குது. நிறைய பேர் ஆடிட்டிங்லாம் முடிச்சு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஆயிருப்பீங்க. உங்களுக்குலாம் நல்ல ஆஃபர், பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலைங்கிற மாதிரி ரொம்ப நிம்மதியாக ஜாமுன்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது, முழுக்க கடன் க்ளோஷருக்கான டைமிங், லோன் க்ளோஷர், ப்ரீ க்ளோஷர், இது எல்லாம் இப்போ வந்து மீனத்துக்கு நடக்கும். ரொம்பவுமே நல்லா இருப்பீங்க. தெய்வ சக்தி அபாரமாக இருக்குது. குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்குது. குலதெய்வம் உங்கள் வீட்டில் பேசும். அந்தளவுக்கு நன்மைகள் மிக அதிகமாக நடக்கக்கூடிய ராசிகளில் மீனம் ஒன்று.
ஸோ அடுத்த 2 மாத காலம் உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் நல்ல விஷயங்களையும் தயவுசெய்து என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. உங்கள் வீட்டில் நிறைய நல்லது நடக்கட்டும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 95% உங்கள் குலதெய்வத்துடைய பிரார்த்தனை பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும்ங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கோச்சாரமே சரியில்லைனாலும் கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகம், அதாவது நம்ம ஜப தப அனுஷ்டானங்கள்னு சொல்லுவோம். உங்களுக்கு முருகனை பிடிச்சதுன்னா அரோகரா மனசில் சொல்லுங்கள், இல்லை பெருமாளை பிடிச்சதுன்னா ஓம் நமோ நாராயணா சொல்லுங்கள், இல்லை சிவனை தான் பிடிக்கணும்னா ஓம் நம சிவாயான்னு சொல்லுங்கள். நீங்கள் உட்காந்துருந்தாலும் நடந்தாலும் பஸ்ஸில் போனாலும் எங்கே ட்ராவல் பண்ணாலும் மீட்டிங்லேயே இருந்தாலும் சரி, உங்கள் மனசில் இதை ஓடிட்டே இருக்கும்போது அந்த எண்ணத்துக்கு ஒரு பெரிய பவர் உண்டு. இந்த ஜபத்துக்கு பெரிய பவர் உண்டு. நீங்கள் ஜபம் பண்ண பண்ண எதிராளி உங்களை எப்படியாரு கார்னர் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த பெருமாள் என்ன பண்ணுவார்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் மைண்டை போய் வாஷ் பண்ணுவார். ஹி வில் நாட் லெட் யூ டவுன். அதுதான் உண்மை. அதனால் தயவுசெய்து ஜபங்கள் பண்ண 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 உங்களுக்கு அந்த கெட்ட சக்திகள், கெட்ட எண்ணம், டிப்ரெஷன் இதெல்லாம் காலி ஆகிடும். எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும். இந்த 2 மாத காலம் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் கொடுக்கட்டும்னு சொல்லி எல்லாருமே நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணணும், அன்னதானங்கள் நிறையா பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் திரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.